பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க மறுநாள் காலையில ராதிகா கோபி பார்க்கறதுக்காக பாக்கியலட்சுமி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வரும்போது அங்க வெளியில ஈஸ்வரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இங்க ராதிகா உள்ள வரத பார்த்த உடனே ராதிகாவ நிக்க சொல்றாங்க. "இப்ப எதுக்கு நீங்க வர? என் பையன் நல்லா இருக்குது உனக்கு புடிக்கலையா? சும்மா சும்மா வந்துட்டு அவன தொந்தரவு பண்ணிட்டே இருக்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகாவ பார்த்து ஈஸ்வரி சொல்லவும், உடனே அங்க பாக்கியா வந்துட்டு கிச்சன்ல இருந்து வெளிய வராங்க. வெளிய வந்துட்டு, "அத்த நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு கோபி பார்க்கறது எல்லா உரிமையும் உண்டு. நீங்க போயிட்டு கோபிய பாருங்க ராதிகா. அவரு உள்ள தான் இருக்காரு." அப்படி சொல்லிட்டு இங்க பாக்கியா ராதிகாவ அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. இப்பலாம் நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. எதுக்கு அந்த ராதிகாவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க? அவளால தான் என் பையன் இப்படி ஆனான் அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா இப்போ வரைக்கும்? அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரலாம்? வீட்டுக்குள்ள வந்துட்டு அதுவும் கோபிய பார்க்க தான் வந்துட்டு இருக்கா. நீ அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க. நீ பண்றது சுத்தமா சரியில்ல பாக்கியா." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா பார்த்து சொல்லவும், இங்க பாக்கியா வந்துட்டு, "என்ன இது சரியில்ல? போன வாரம் வரைக்கும் உங்க பையனுக்காக சண்டை போட்டீங்க. இப்போ நீங்க என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எப்ப பாரு சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருப்பீங்களா அத்த?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன சொல்றது தெரியல அவ. அதுக்கப்புறம் இங்க ராதிகா போயிட்டு கோபி பார்க்கறதுக்காக அந்த ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போகும்போது இங்க கோபி வந்துட்டு மாத்திரைலாம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு இங்க ராதிகா கோபி கோபின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா கோபி வந்து எழுந்துற மாரி தெரியல. கடைசியா எங்க ராதிகா கைய புடிச்சு கோபின்னு கூப்பிடுறாங்க. ஆனா கோபி நல்லா தூங்கிட்டு இருக்கவும், இங்க ராதிகா எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரூம்லேருந்து வெளிய வந்துர்றாங்க. வெளிய வந்துட்டு எங்க பாக்கியா கிட்ட பேசுறாங்க. பாக்கியா கேட்குறாங்க ராதிகாவ பார்த்து, "என்ன ராதிகா பார்த்துட்டீங்களா அவர?" அப்படி கேட்கும்போது, "இல்ல பாக்கியா அவரு தூங்கிட்டு இருக்காரு நல்லா. நான் போயிட்டு." அதுக்கப்புறம் எங்க ஈஸ்வரி வந்துட்டு, "நீ அப்புறமாலாம் வந்துட்டு அவன பார்க்க வேணாம். அவனுக்கு உடம்பு சரியாத வரைக்கும் நீ வந்துட்டு அவன எதுவும் பார்க்காத. அவன வந்து தொந்தரவு பண்ணாத. நீ உங்க வீட்ல மட்டும் இரு. இங்க வர வச்சுக்காத." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. அதுக்கு ராதிகா ஒரு மாரி முறைக்கவும், அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இந்த முறைக்கிற வேலை இங்க வச்சுக்காத." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் எங்க பாக்கியா வந்துட்டு, "நீங்க போங்க ராதிகா. நீங்க போயிட்டு அப்புறமா வந்து பாருங்க அவருங்க." அப்படி சொல்ட்டு, இங்க பாக்கியா ராதிகா அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் அங்க பாக்கியா வீட்லருந்து கோவத்திலேயே வந்துட்டு இங்க ராதிகா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு அங்க கமலா வந்துட்டு ராதிகா கிட்ட கேட்குறாங்க. "என்ன ராதிகா மாப்பிள்ளைய பார்த்தியா? பேசுனியா? இப்பவாச்சும் எதனா சொன்னாரா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "இல்லம்மா, அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நான் பேசலான்னு தான் போனேன். என்ன பேசுறது தெரியல. அதான் கிளம்பி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம கோபி அவங்க அம்மா என்ன விடவே மாட்றாங்கம்மா. உள்ளயே வந்து சேர்க்க விட மாட்றாங்க. ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா வந்துட்டு கமலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது கமலா வந்துட்டு, "என்ன ராதிகா பண்றது? நீ மட்டும் அன்னைக்கு ஃபோன் எடுத்திருந்த அப்படின்னா, இப்படிலாம் நடந்திருக்குமா? மாப்பிள்ளை மாலாத்து நம்ம வீட்ல நம்ம கூட இருந்திருப்பாரு. அந்த ஒரு ஃபோன் காலால சுத்தமா வந்துட்டு அந்த பாக்கியா பக்கம் போயிட்டாருல்ல இப்போ." அப்படிங்கிற மாரி கமலா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் பாக்கியா வீட்லருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் போகும்போது இங்க செல்வி வந்துட்டு கூட நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க செல்வி வந்துட்டு பாக்கியா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. "அக்கா, நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தோணுதுக்கா. இது என்னமோ தப்பா படுற மாரி தெரியுது." ஏன் சொல்றேன் அப்டின்னா, அன்னைக்கு கோபி சார் உங்ககிட்ட கால் பண்ணி சரின்ட்டு தானே சொல்ல சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நேரடியா போயிட்டு அவர போய் காப்பாத்திட்டீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாரி தெரியுதுக்கா அப்டின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "இங்க பாரு செல்வி, நடந்து போன விஷயத்த பத்தி நீ பேசாத. எனக்கு அந்த டைம்ல சரின்னு வந்துட்டு கூட்டிட்டு போணும்னு தோணல. எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றது தெரியல. அதனால தான் நான் போய் காப்பாத்துனேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க செல்வி வந்துட்டு, "இல்லக்கா எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. உங்க மாமியாரு ஏதோ பண்றாங்க போல இருக்குது. உன்னையும் கோபி சாரையும் சேர்த்து வைக்க பல வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாரி தான் காலையில வந்துட்டு கோபி சாரு மாத்திரை போட தண்ணி கேட்டார்ல. நீங்க கூட எடுத்துட்டு போய் குடுத்தீங்கல்ல. அப்போ வந்துட்டு உங்க மாமியாரு தூங்கிட்டு இருந்தவங்க எந்திச்சு வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு. என்ன பார்த்தோனே தான் உங்க மாமியாரு சாமி ரூம தொடைக்கிற மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்த உடனே பேசுறாங்க. வா செல்வி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, நீங்க உள்ள கோபி சார்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஏதோ ரகசியமா உள்ள பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாரி செல்வி சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாரு செல்வி, நான் எதுவுமே உள்ள பேசல. அவரு என்ட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு காப்பாத்துனதுக்கு. அவ்வளோதான். இப்ப சொல்றேன் பாரு செல்வி, நீ இந்த மாரி நெனைக்கிறதெல்லாம் விட்டுரு. எதனா ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அத அப்படியே விட்டுரு. நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. எங்க மாமியார்ன்னு இல்ல, யார் நெனச்சாலும் என்ன திருப்பி வந்துட்டு அந்த கோபியோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன சேர்க்க வைக்க முடியாது. நான் திரும்பி வந்து அந்த வாழ்க்கைக்குள்ள போமாட்டேன். இது வந்துட்டு என்ன பண்ணாலும் முடியாது." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்ப கோவமா வந்து செல்விட்ட சொல்றாங்க. அதுக்கு செல்வி வந்துட்டு, "சரிக்கா, அதுக்கு போய் ஏன்க்கா இப்படி கோவப்படுற? எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன். நீ எதுக்கோ உன் மாமியார்ட்ட உஷாரா இருந்துக்கோக்கா. உன் மாமியார் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ஏதோ சந்தேகமா இருக்கு. நீ பார்த்து இருந்துக்கோ." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "எனக்கும் அதான் செல்வி தோணுது. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதேதோ பண்ற மாரி தோணுது. என்ன திருப்பி வந்துட்டு அந்த வாழ்க்கையில தள்ளிவிட பார்க்குறாங்க. ஆனா நான் வந்துட்டு ராதிகாவுக்கு துரோகம் பண்ண நினைக்க மாட்டேன்.
நான் திருப்பி அந்த வாழ்க்கையில போகவும் மாட்டேன் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க. பாக்கியா வந்துட்டு இப்படி சொல்லவும், அந்த பக்கம் செல்வி வந்துட்டு, "இல்லக்கா, எனக்கு என்னமோ அந்த ராதிகாவுக்கும் வந்துட்டு உங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. நீங்க தான் அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம எதுக்கோ போற வழில தான் அவங்க வீடு இருக்கு. அவங்க வீட்ல போய் பேசிட்டு போவோம். அவங்களையும் வந்துட்டு கோபி சார்ட்ட பேச சொல்லுவோம். வீட்டுக்கு கூப்பிட்டுங்க" அப்படி சொல்லிட்டு, நம்ம வீட்ல கோபி சார் இருக்க வரைக்கும் நமக்கு தாங்க தொந்தரவா இருக்கும் அப்படிங்கிற மாரி செல்வி சொல்லிர்றாங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "ஆமா செல்வி, நான் கூட ராதிகா கிட்ட பேசணும்னு நெனச்சேன். பேசணும் இத பத்தி. நம்ம போகும்போது பேசிட்டு போயிடலாம்" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க.